ஸோ இன்னைக்கு நம்ம ஷாஹி துக்குடான்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாமா? பிரெட், பால், சர்க்கரை, கண்டென்ஸ்டு மில்க், நெய், ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ, பாதாம், முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா. ஃபைன். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மில்க் தானே காய வைக்கிறோம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம பேன் வச்சுக்கலாமா இல்லை கடாய் வச்சுக்கலாமா? பேன் வச்சுக்கலாமா? ஓகே. இல்லை கடாய் வச்சுட்டு பாலை சுண்ட காய்ச்சிடலாம். இது வந்து பிரெட் ஃப்ரை பண்றதுக்கு, பிரெட் எல்லாம் பண்றதுக்கு பேன். ஓகே. அப்ப வந்து பால் காஞ்சப்புறம் தான் வேலையா இல்ல பால் காஞ்சிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸா? அப்ப பாலை இங்க காய்ச்சிடுவோம். ஃபைன். இப்போ அந்த பக்கம் வந்து பிரெட் ஃப்ரை. ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து அதோட எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. என்னங்க உங்களுக்கு என்ன ஒரு பிளேட்? ஓகே பண்ணுறேன். உங்களுக்கு அது இருக்கா? கட்டிங் பிளேட்டே இருக்குல்ல? அப்போ அப்படியே கட் பண்ணிட்டு எப்படி எடுத்தோமோ அங்கேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்குள்ள வந்து இங்க நமக்கு பால் காய நம்ம கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். தாராளமா விட போறோம். இல்ல அதுல தான் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு மட்டும் தான் கீ யூஸ் பண்ணுவோம். பிரெட்டே ஃபுல்லா ஃப்ரை பண்ண போறோம். ஆமா. ஓகே. சிம்ல வச்சிடலாம். ஸோ நல்ல கோல்டன் ப்ரௌனா அதை வறுத்து எடுக்க போறோம். வறுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பிளேட் வச்சிடுறேன். அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலும் நமக்கு ரெடி ஆகணும். அண்ட் இப்போ இந்த பிரெட்டாவது உடனே ரெடி ஆகிடும். பால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கேப்பில் கிட்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அண்ட் குக்கிங் அண்ட் வீட்டில் வேலைகள்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்றதை கேட்டே ஆகணும். ஸோ that is my profession and cooking is my passion. ஓஹோ. ஓகே. ஸோ வீட்டில் குக்கிங் ஸோ கிட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு we have to do it. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்றது. இப்போ இருக்க கிட்ஸ் நார்மல் இது எதுவும் சாப்பிட்றது கிடையாது. ஆமா, அவங்க நார்மல் பீப்பிளாவே இருக்கிறது கிடையாது. கிட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. ஆமா. ஸோ அதனால நியூ ரெசிபிஸ். ஸோ இதுவுமே எங்க அம்மா எனக்கு வந்து என்னோட பர்த்டே ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பாங்க. ஓஹோ. இந்த ஷாஹி துக்குடா வந்து உங்க பர்த்டே வந்துச்சுன்னா இது வரைக்கும் ஆமா செஞ்சு கொடுப்பேன். சின்ன வயசுல செஞ்சு கொடுத்த நிறைய மெமரிஸ் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இது வந்து உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ரெசிபி சொல்லலாம் இல்லையா? ஓகே. அது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம பிளேட்ல எடுத்து வைக்கணும். அண்ட் மில்க்குக்கு வந்து நம்ம சாஃப்ரான் போட்டுக்கிறீங்களா இதுலையா? மில்க்ல. ஓகே. ஸோ தேவையான அளவுக்கு குங்குமப்பூ போட்டாச்சு. அடுத்து பால் பொங்கி வரும்போது நம்ம ஸ்டர் பண்ணிட்டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா இருக்கு வாசனை. கொஞ்சம் கார்டமம் பவுடர் போடுறோம் ஃபார் ஃப்ளேவர்ஸ். ஓகே. ஸோ அது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வில் ஹேவ் கண்டென்ஸ்ட் மில்க். ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏலக்காவா இல்லை வந்து குங்குமப்பூவா அப்படின்னா குங்குமப்பூக்கு தான் நான் ஓட் பண்ணுவேன். அப்படின்னா எனக்கு குங்குமப்பூவோட வாசனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ குங்குமப்பூ, ஏலக்காய், கண்டென்ஸ் மில்க் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் திக்னஸ் வரும் இல்லையாப்பா? ஆமாம். அந்த திக்னஸ் வந்தால் நமக்கு போதுமா?
ஓகே. ஸோ இது வந்து உங்க அம்மா கிட்ட கேட்டு அவங்க சொல்லி கொடுத்த அந்த ப்ராசஸ் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க இதை பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது ஷாஹி துக்டான்ற நேம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஷாஹி துக்டா ஆக்சுவலா இட்ஸ் முகல் டெசர்ட். ஸோ ஷாஹி மீன்ஸ் ராயல். ஓகே. அண்ட் துக்டா மீன்ஸ் பீசஸ். ஓகே. ஸோ ராயல் பிரெட் ஸ்லைசஸ் தான் வந்து முகல் பீரியட்ல செஞ்சு இந்த மாதிரி ப்ரெசென்ட்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். எங்க வீட்லலாம் இந்த கேட்டிருந்தேன்னா எங்க அம்மா ஏக்மார் தோ துக்குடா, அதனால அவங்க அம்மா ஷாஹி துக்குடா கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்து வச்சவங்க. நமக்கு வாச்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. ஓரளவுக்கு நல்லா திக் ஆயிடுச்சு. சும்மா சுகர் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணனால சுகர் ரொம்ப மினிமலா தான் ஆட் பண்றோம். இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கேன். அதனால் இது வந்து நல்லா கட்டிலாம் எங்கேயும் ஆகாமல் கரெக்டாக சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு பிளேசிங்கையும் முடிச்சிட்டோம். நம்ம பிளேஸ்மெண்ட்டை பண்ணிட்டாலே முடிஞ்சிச்சு. இதை எடுத்து போட்டோம்னா வேலை ஓவர். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். சாப் பண்ணி வச்சிருக்கோம். சாப் பண்ணியிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் அண்ட் பிஸ்தா. ஓகே. ஹாஃப் போட்டுட்டு ஹாஃப் வந்து பிளேட்டிங் ஸ்டாப். ஃபைன். திக் ஆயிடுச்சு. ஆனால் ரெக்வயர்டாக திக் ஆயிருக்கா அப்படிங்கிறத அவங்க தான் பார்க்கணும். நார்மலாக வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வாட்டர் பாயில் பண்ணி அதில் சுகர் ஆட் பண்ணி அதில் பண்ணிட்டு சும்மா மேலே போடுவாங்க. நம்ம இதுலயே போடுறதுனால இந்த கன்சிஸ்டன்சி would be fine. ஓ ஃபைன், சூப்பர். அப்போ ரெடியா? ரெடி. அடடடா, இதுக்காகவே ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. அண்ட் நிஜமாவே இந்த ஒரு டிஸ்க்ளைமரே போடலாம். ஏன்னா ஷாஹி துக்குடாவை இவ்வளோ சீக்கிரமா பண்ண ஒரே ஆள் இவங்க தான். இப்போ யாருக்கும் அவ்வளோ டைம் இல்லை. ஆமா, இல்ல ஷாஹி துக்குடானாலே எங்களுக்குலாம் கொஞ்சம் அப்படி அப்படின்னு நாங்கள் வந்து ஹார்ட்டை பிடிச்சிப்போம். ஏன்னா அவ்வளோ நேரம் ஆகும் அந்த பால் காயறதுக்கு. பட் வெரி சிம்பிள் வே, பெஸ்ட் வேயா சொல்லி கொடுத்துக்கிறது ஹைலைட். இப்போ ஆஃப் பண்ணிடலாங்களா? ஓகே. உங்களுக்கு அந்த குடிக்கரண்டி வேணுமா? இதை எடுத்துக்கலாமா? ஸோ இதுலேயே வந்து அது டிப் ஆகி சோக் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அப்படியே வந்து இதை நம்ம போட போகிறோம். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்சர்வ் ஆகும். அண்ட் சாதாரணமாக வந்து அந்த சுகர் போட்டு பண்ணுற ப்ராசஸ் எப்படி, இந்த தைரோட எல்லாம் வந்து சுடுதண்ணியில் போடுவாங்களே? ஆமாம், அது வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. பிரெட் உங்களுக்கு ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். இது மேலே நீங்கள் சாப்பிடும் போது மட்டும் அதோட ஸ்வீட்னஸ் இருக்கும். அது ரெண்டும் கொஞ்சம் நமக்கு சாப்பிடும்போது அது நல்லா பைண்ட் ஆகிடும். ஆமாம், ஃபைன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். ஜஸ்ட் பேலன்ஸ், ட்ரெஸ்ஸிங். ஓகே, கொஞ்சம் பிஸ்தா இல்லையா? எஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஒரு பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாலை காய்ச்சிரும். இன்னொரு பக்கம் பேனில் நல்லா பரவலாக ஜென்ரஸாக வந்து கீயை விட்டுட்டு அந்த கீயில் வந்து நம்ம கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிளாக கட் பண்ண அந்த பீசஸ் ஆஃப் ப்ரெட்டை எடுத்து போட்டு அப்படியே அதை ஃபுல்லாக ஃபைனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிடுறோம். அதுக்குள்ளே வந்து இங்கே பால் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். காஞ்ச பாலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் அது திக்கானதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்கை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும். கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும். ஸோ ஒரு அளவுக்கு நமக்கு ரெடி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே நமக்கு சாப் பண்ணதை எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸ்தாவை தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச ஷாஹி துக்குடா. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்பூனில் எடுக்கிறோம், டேஸ்ட் பண்ணுறோம்.
ஆறி இருக்கும் நம்பலாம். ஏன்னா பால் கொஞ்ச நேரம் நம்ம பேசுனதுல வந்து இந்த ஷாஹி துக்குடா வந்து ஆறி இருக்கும். ரொம்ப குறைஞ்ச டைமில் பண்ணியிருக்காங்க, சட்டுன்னு எடுத்து பண்ணி முடிச்சுட்டாங்களே. இதில் வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் அந்த டேஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னா இல்லை. எவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போய் பண்ணி அந்த ஷாஹி துக்குடா கடைசியில் டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இவங்க அம்மாவோட பிளானிங்கை நீங்கள் பார்க்கணும், அதை அப்படியே கேட்ச் பண்ணி உங்கள் வீட்டில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ பொங்கல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக சூப்பரான ஒரு எபிசோட், அது மட்டும் கிடையாது, சூப்பரான ஒரு ரெசிபியை கொடுத்துருக்கோம். அண்ட் இவ்வளோ ஈஸியாக ஷாஹி துக்குடா பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு 2 கையில் 2 கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு என் மனசு அலைஞ்சாலும் நமக்கு வாச்சது ஒன்று தான் அப்படிங்கிறதுனால ஒரு கிஃப்ட் நான் உங்களோட கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதே எங்களோட கிஃப்ட். இந்த பொங்கலில் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் அண்ட் நீங்கள் நினைக்கிற உங்கள் பேஷனில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கட்டும் அப்படின்னு எங்கள் கிச்சன் கில்லாடிகள் சார்பாகவும் வசந்த் டிவி சார்பாகவும் எங்களோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.